கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வெளிவேடக்காரர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் என்று தொடக்கத்திலேயே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஏன் இதை அவர்களுக்கு பொருத்தி சொல்கின்றார், இவ்வாறு அவர்களை அழைக்கின்றார் என்று சொன்னால், அதற்கு விளக்கத்தைத்தான் நாம் அடுத்து வருகின்ற பகுதியிலே பார்க்கின்றோம். முதல் உதாரணமாக அவர்கள் வெளிவேடக்காரர்கள் என்று சொல்வதற்கு அவர் சொல்கின்ற விளக்கம், நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கியமான நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள் என்று முதலிலே அவர்களின் மேல் குற்றம் சாட்டுகின்றார். இது என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புதினா, சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலேயும் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த தோட்டத்திலே விளைகின்ற கீரைகள் மற்றும் உணவுப் பொருட்களாகும். இந்த கீரைகள் மற்றும் உணவுப் பொருட்களில் கூட 10ல் ஒரு பங்கை காணிக்கையாக கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு முறைமை இருந்தது. இன்றைக்கு கூட இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் மாறிவிட்டது. ஆனால் பெரிய பெரிய கிராமத்து பங்குகளிலே பார்த்தோம் என்று சொன்னால், விளை நிலத்திலே கிடைத்த முதல் விளைச்சலை அவர்கள் கடவுளுக்கென்று திருப்பலியிலே கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்து அர்ப்பணிப்பார்கள். இந்த காணிக்கை எதற்கு என்று சொன்னால், எல்லாம் இறைவனுடைய அருளினாலும் அவருடைய கருணையினாலும் நமக்கு கிடைத்த பொருட்கள் என்பதை நாம் உணர்ந்து கடவுளுக்கு முதல் காணிக்கையை நாம் செலுத்துவது என்பதுதான் முறைமை. இது தொடக்க நூலிலிருந்தே வரக்கூடிய ஒரு விவிலியத்தின் அடிப்படையில் பாரம்பரியமாக அமைகிறது. காயின், ஆபேல் என்ற 2 பேரிலே ஆபேல் என்ன செய்தான்? நல்ல விளைந்த பொருட்களை அவன் காணிக்கையாக கொடுத்திருக்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். எனவே விளைபொருட்களை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது என்பது தொடக்கத்திலிருந்தே வருகின்ற ஒரு விவிலிய பாரம்பரியம். காரணம், படைப்பனைத்தையும் கடவுள் படைத்தார், கடவுளுக்கு உரியதே எல்லாம். எனவே முதன்மையான காணிக்கை இறைவனுக்கு என்று கொடுத்தார்கள். அந்த வகையில்தான் அன்புக்குரியவர்களே, இவர்கள் தங்களுடைய விளை நிலங்களில் விளைந்த முதல் காணிக்கையை, தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய பால் பொருட்களை அல்லது விலங்குகளை கூட கடவுளுக்கென்று அவர்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அந்த வகையிலே இவர்கள் வைத்திருந்த ஒரு சிறிய இடம், தோட்டமாக இருந்தாலும் சரி, அதில் கிடைக்கின்ற பொருட்களே கூட 10ல் ஒரு பாகம், தசம பாகம் என்று சொல்லக்கூடிய அந்த 10ல் ஒரு பாகத்தை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதில் மிக நுணுக்கமாக, கருத்தாக, கவனமாக, கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் எதை கடைபிடிக்க வேண்டும், எதை அவர்கள் உள்ளூரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை அவர்கள் உண்மையாகவே முதன்மையாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். கடவுளுக்கு காணிக்கையை கொடுத்துவிட்டு தங்களுடைய வாழ்விலே நீதி இல்லாமல் அநீதியாக செயல்படுவார்கள் என்று சொன்னால், தங்களிடம் வேலை செய்கின்றவர்களுக்கு ஊதியம் கொடுக்காமல் அவர்களுக்கு அநியாயமான கூலியை கொடுப்பார்கள் என்று சொன்னால், இந்த தசம பாகம் கடவுளுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதே போல இரக்கம், பிறர் மேல் இரக்கம் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மட்டுமல்ல, அவர்கள் செய்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்கின்ற ஒரு உயர்ந்த மனப்பான்மையும் வேண்டும். இந்த இரக்கத்தை நீங்கள் காட்டவில்லை என்று சொன்னால், 10ல் ஒரு பாகம் நீங்கள் கொடுத்து என்ன பலன்? கடவுள் என்ன நேராக வந்து உணவை உட்கொள்ளப் போகிறாரா? இல்லை. இந்த உணவெல்லாம் யாருக்கு? ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டதாக நினைக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 10ல் ஒரு பகுதி என்பதை மட்டும் சமய சடங்காக செய்தார்களே ஒழிய, இவர்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய உண்மையான நீதி, இரக்கம், அன்பு, நம்பிக்கை போன்ற நல் மதிப்பீடுகளை அவர்கள் காற்றிலே விட்டுவிட்டார்கள். இதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்.
எவ்வளவு பெரிய வெளிவேடக்காரர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார். மிகச்சிறிய ஒரு காணிக்கை, இந்த காணிக்கைக்கு இவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆனால் அடிப்படையில் வாழ்வு என்பது மிக முக்கியமானது. அந்த வாழ்விலே இரக்கம், அன்பு என்பதெல்லாம் அதிமிக முக்கியமானது. அவைகளையெல்லாம் நீங்கள் விட்டு விடுகின்றீர்களே, எனவே நீங்கள் வெளிவேடக்காரர்கள் என்று விளக்கம் சொல்லி அவர்களை சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பாடம் நமக்கும் தான். பல நேரங்களிலே நாம் வெளிவேடக்காரர்களாகத்தான் இருக்கின்றோம், ஆனால் உள்ளார்ந்த வகையிலே நாம் மாறுவதே கிடையாது. பல நேரங்களிலே நாம் ஒவ்வொரு அருட்சாதனத்துக்கு செல்கின்றோம், நாம் பாவ சங்கீர்த்தனத்துக்கு செய்கின்றோம். எப்பொழுது நாம் செய்கின்றோம்? திருவிழா நாட்களிலே அல்லது பாஸ்கா கடன் என்ற வகையிலே நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம். அது வெளிவேடம். ஆனால் உள்ளார்ந்த வகையிலே நாம் எந்த அளவுக்கு மாற்றம் காணுகிறோம், எந்த அளவுக்கு மாறி வருகிறோம், எந்த அளவுக்கு இறைவனோடு நம்முடைய உறவை ஒப்புரவாக்கிக் கொள்கின்றோம், மற்றவர்களை நாம் ஏற்று அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறோம், இரக்கம் காட்டுகிறோம், அதுதான் மிக முக்கியம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது வெளிப்புற ஆடம்பரமான இவைகளை நாம் தவிர்த்து உண்மையாகவே இறைவனுக்கு ஏற்ற உள்ளார்ந்த வகையிலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மிகுந்த விருப்பமாக இருக்கிறது. இந்த வெளிவேடத்தை தவிர்த்து நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக, நாம் நேர்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கான அருளை வேண்டுவோம். இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.